ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் தொகையல். அவரைக்காய் தொகையல் தாங்க பார்க்க போகிறோம். அவரைக்காய் சீசனில் அட்டகாசமாக வருது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இந்த அவரைக்காயை வச்சு நம்ம தொகையல் பண்ணலாம். கூட்டு சாம்பார் நம்ம சாப்பிட்ருக்கோம், பட் தொகையெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த தொகையலுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் இந்த சீசனில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. நல்லா எலசாக இருக்கக்கூடிய இந்த அவரைக்காய் எடுத்துக்கலாம். இது காம்பு நான் ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு நல்லா கிள்ளியோ இல்லை கட் பண்ணியோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் முதல்ல தாளித்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுத்துட்டு அது கூடவே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் உளுத்தம்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அவரைக்காய் இதை வந்து நார் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நார் இருக்கக்கூடாது. இந்த அவரைக்காயை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துலாம். அதாவது அது ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த காய்கறி துவையலுக்கு எப்போதுமே காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தான் நல்லாயிருக்கும். ஸோ 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். கூடவே 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். காய்கறி வெந்து வதங்கி வரதுக்காக நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வெந்து வந்துடும், உங்களுக்கு குயிக்காக ஆகிடும். அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி தண்டு தாங்க சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி கீரை இல்லை, ஃப்ரெஷ் கொத்தமல்லி தண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் இதுக்கான ருசி கொடுக்கும். அடுத்ததாக இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது இது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துட்டு, கொத்தமல்லி தண்டு இதை சேர்த்துட்டு அந்த சூட்டுலேயே ஒரு பெரட்டி விட்டுருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தொகையலுக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே ஃபார்மேட்டில் கொஞ்சம் குறகுறப்பாக தொகையலுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தொகையில் இப்படி தாங்க இருக்கும். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக, செம்ம கலர்ஃபுல்லாக, ரொம்ப ரிச்சாக இருந்தது. இதுக்கு ஒரு தூக்கலான தாளிப்பை கொடுத்தலன்னா தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்க ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா தூக்கலான ஒரு தாளிப்பை போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இந்த துவையலுக்கு அட்டகாசமே பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட அவரைக்காய் தொகையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, இது வேறு லெவலில் இருந்துச்சுங்க, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதில் அவரைக்காய் சேர்த்துருக்கிறது, இல்லைன்னா யாருக்குமே தெரியாது அவரைக்காய் சேர்த்தது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அவரைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவரைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவரைக்காய் ஒரு வெஜிடபிள் சொல்கிறத விட மல்டி விட்டமின் டேப்லெட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய புதஞ்சிருக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த தொகையில் வச்சு ஒரு வா சாப்பிட்டு பாருங்கள். அப்பளத்தோட வேறு லெவலில் இருக்குங்க. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.